இங்க ஒரு சின்ன பையன் கிளாஸுக்கு போறான். அப்ப பக்கத்துல உட்காந்துருக்க இன்னொருத்தன் வேற ஜாதிங்கிறனால அவனை பின்னாடி போய் உட்கார சொல்றான். இதனாலே அந்த கிளாஸ்ல இவன் கூட யாருமே பேச மாட்டாங்க. ஆனா ஒரே ஒரு பொண்ணு மட்டும் இவன் கூட எப்பவுமே ஃப்ரெண்டா இருக்கும். இருக்கு இந்த பையன் சாப்பிட போகும்போது அந்த பையன் அவனோட சாப்பாடு தட்டி விட்டுறான். இப்ப அந்த பொண்ணுமே அவளோட சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிடணும்னு சொல்லி கொடுக்குறா. இந்த பையன் வீட்டுக்கு வந்ததுமே அம்மா கிட்ட நான் இனிமேல் ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு சொல்றான். இப்ப அந்த பையனோட அம்மாமே நீ படிச்சாதான் நம்ம தலைவிதி மாறும்னு சொல்லி அவனை சமாளிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பையனுமே அப்படியே வளர்ந்து பெரிய ஆள் ஆயிடுறான். அந்த ஊர்ல தான் ஜாதி பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு வேற ஒரு ஊர்ல இருக்க ஸ்கூலுக்கு வந்து சேர்றான். இவன் கிளாஸ்க்குள்ள போனதுமே அங்க இருக்க பசங்க நீ நம்மால் தானே இங்கேயே உட்காரணும் சொல்லி அவனை முன்னாடி உட்கார வைக்கிறாங்க. அவன் கூட சின்ன வயசுல ஃப்ரெண்டா இருந்த அந்த பொண்ணுமே அதே கிளாஸுக்கு வரா. ஆக்சுவலா அந்த பொண்ணை பாக்குறதுக்காக தான் இந்த ஸ்கூலுக்கே வந்து சேர்ந்திருப்பான். இப்ப பசங்க கிளாஸ்ல கொஞ்சம் சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு வாத்தியார் வந்து அவனோட ஸ்காலர்ஷிப் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துட்டு போன்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டதும் அந்த பசங்க எல்லாம் அவனோட சாப்பாட்டை அவன் மேலே வாமிட்டு எடுத்துறானுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு மேம் கிளாஸ்க்கு வந்து பேப்பர் கொடுக்கும்போது இவன் பாரு 98 மார்க் எடுத்திருக்கான், இப்படி இருந்தீங்கன்னா இவங்க தான் பெரிய ஆளா வருவாங்கன்னு சொல்லி அவன் பேப்பரை மூஞ்சிலே தூக்கி வீசுறாங்க. இப்ப நைட் ஆனது அந்த பையன் தெருவில் கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கான். அப்ப கிளாஸ்ல இருந்த 4 பசங்க அந்த இடத்துக்கு வந்து எங்களோட அதிகமாக கிடைக்கிறான்னு சொல்லி அவன் புக்கை எரிச்சு அவனை பயங்கரமா அடிச்சிடறானுங்க. இது தெரிஞ்சதும் அந்த பொண்ணுமே அவன் வீட்டுக்கு போய் உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி அவன் படிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்றான். எக்ஸாமே ஸ்டார்ட் ஆகி இந்த பையனுமே ஸ்கூலுக்கு போய் எல்லா எக்ஸாமையுமே அட்டன் பண்றான். இவன் நினைச்ச மாதிரியே அவன் ஸ்டேட்லயே இவன் தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறான்.